அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முருகன் துணை. ஜாதக பலன் எழுதப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக நான் உருவாக்கப்பட்ட நவக்கிரக தமிழ் எண்ணிய ஜோதிடம் மூலமாக தமிழில் என்கிறது ஜோதிடம் தொடர்பாக இந்த என்கிறதை வைத்து கொண்டுதான் ஆயுசு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி என்கிறது கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து உங்களிடம் இந்த வீடியோக்கள் மூலமாக அனலிட்டிக்ஸ் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் இதுக்கு பெயர் நவக்கிரக தமிழ் எண்ணிய ஜோதிடம். இங்கே பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதெல்லாம் என்னுடைய என்கிறதம் தான். ஆகவே கடல் உலகத்தில் 7 கண்டங்கள் கடலால் பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த கடல் 7 கண்டங்கள், கண்டம் என்றாலும் கடல் தான், கடல் என்றாலும் கடல் தான் என்ற அடிப்படையில் நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் உலகத்தினுடைய 7 கடலையும் கண்டங்களையும் இந்த எண்கணிதம் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் இந்த தமிழ்மொழி உலகத்தையே உறுதிப்படுத்துகிறது. 7 கண்டம்தான் உண்மை என்று இந்த தமிழ் ஜோதிடம் எடுத்து காட்டுகின்றது. கண்டம் என்பதற்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிட 1 3 5 7 இதெல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்கிறது 7. கண்ட என்றால் கடலால் சூழப்பட்டது. இந்த உலகம் கடலால் சூழப்பட்டது, கடலால் உருவாக்கப்பட்டது என்பது தான் கண்டம் என்றால் கடல்தான். அந்த கண்டம் 7 விதமான கடல்கள் இருப்பதாக இந்த எண்கிற சூரியனம் சொல்லுகிறது. இந்த கண்டம்தான் உலகத்தை எந்த ஒரு எண்கிற சோதிடமும் இதுவரை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த உலகத்தினுடைய கண்டத்தை இந்த தமிழ் எண்ணி ஜோதிடம் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். 7 கண்டங்கள் தான் உலகம். அதுதான் கடலால் சூழப்பட்டது. அடுத்ததாக கடல் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கிறத 1 5 1 இதெல்லாம் கூட்டினாக்க 7. பாருங்கள், கடல் 7 கடல். இந்த உலகம் 7 கடல். இந்த தமிழ் ஜோதிடம் தான் அவ்வளோ ஒரு உண்மை தத்துவத்தை சொல்லுகின்றது. உண்மையாக நடக்கின்றது. பொய்யை மறைத்து பொய்யை நீக்கி மெய்களை சொல்லக்கூடியது தான் இந்த தமிழ் ஜோதிடம். கடல் 7 கடலால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கடல் எங்கே முடிகிறது, எங்கே தொடருகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகிறது அவ்வளோக்கு இருக்குது கடல். அந்த இடத்துல இருந்து உருவாகுது, இந்த இடத்துல முடியுதுன்னெலாம் சொல்லுது. அதெல்லாம் சும்மா. உலகம் என்பது சொல்ல முடியாத வானம் நம்ம பக்கத்தில் இருக்கிறது போல இருக்கும். அதை பெருசாக்கி காட்ட போக 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 இருக்கும். வானம் எந்த அளவுக்கு இருக்கோ, உயர்ந்து இருக்கிறதோ, வானத்தை எவருமே தொட்டதே இல்லை, வானத்தை எவர் தொட்டதில்லை. அதுபோல் இந்த கடல் எங்கே முடிகிறது, எங்கே தொடர்கிறது என்பதை எவராலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் 7 கண்டம்தான் என்று உறுதிப்படுத்துகின்றது. கண்டம் என்பது கடல், கடல் என்பது கண்டம் என்பதையே இந்த தமிழ் ஜோதிடம் எடுத்து காட்டுகின்றது. ஆனால் அடுத்தது வசந்தமில்லா மலருது என்ற வார்த்தைக்கு என்கிற ஜோதிடம் 3 3 2 1 2 1 4 5 9 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்கிறது 3. 3ஆம் இடத்தில் தான் வசந்தமில்லா மலருது. வசந்தமில்லா மலருது என்ற வார்த்தைக்கு அடிப்படை விதி எண் 3. வசந்தத்தை தேடுது. அடுத்ததாக வசந்தத்தை தேடுது என்ற வார்த்தைக்கு 5 3 5 7 4 2 8 7 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 50. அதோடைய விதி என்கிறது 5. வசந்தத்தை தேடுது. அப்போது 5ஆம் இடத்து பலனாக வசந்தத்தை தேடுது. யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் வசந்தத்தையே தேடுவாங்க. வசந்தத்தை தேடக்கூடிய அளவுக்கு தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் துன்பத்தை தேடக்கூடிய அளவுக்கு இல்லை. துன்பத்தை நீக்குவதற்குத்தான் பூஜை வழிபாடுகள் நடக்கின்றது. தோல்விகளை நீக்க, தோல்வியில் அகற்றத்தான் இந்த உலக பிரபஞ்சம் நடக்கிறது. ஆனால் வசந்தத்தை தேடுது. அது 5ஆம் இடத்து பலன். வார்த்தையும் 5ஆம் இடத்து பலனையே தேடுகிறது. வசந்தத்தை தேடுது என்ற ஒரு வார்த்தையும் 5ஆம் இடத்து பலனாக
பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. வசந்தத்தை தேடுது 5ஆம் இடத்து பலன். 5வது எண்கிணத்தில் வசந்தத்தை தேடுது என்ற வார்த்தை 5ஆம் இடத்து பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக கொலைக்காரி. கொலைக்காரிக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 3, 8, 7, 8, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 30. அதோடைய விதி என்கிறது 3. அப்போ கொலைக்காரியுடைய விதி எண்ணும் 3 தான். 3ஆம் இடத்தை பாவக்கிரகங்கள் சுபக்கிரகங்கள் சம்பந்தப்பட்ட அவர்கள் கொலைகாரி. 12ஆம் இடத்தை அப்படி பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அது ஒரு கொலைகாரி தான். பாவக்கிரகங்களே இருந்தால் பாவத்தையும் செய்வார்கள். சுபக்கிரகம் இருந்தால் அது முடியாத தீர்ப்பாக இருக்கும். அதனால் இந்த எண்கணித ஜோதிடம் உலகத்தில் 7 கடத்தாண்டா இருக்குது என்று சொல்லுவது இந்த தமிழ் எண்கணிதம். எந்த ஒரு மொழியிலும் உள்ள எண்கணிதம் சொல்லாது. ஆனால் சொல்லுவார்கள் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டு அப்படி கண்டுபிடிச்சிட்டு இப்போ உலகம் 7 கடல் தான் பொதுமுறையாக சொல்லக்கூடியது. ஆனால் இதை வார்த்தை அடிப்படையிலே என்னுடைய தமிழ் எண்கணித ஜோதிடம் 7 கண்டம் 7 கடல் தான் இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது இந்த தமிழ் ஜோதிடம் தான். எந்த மொழியிலும் வார்த்தை அடிப்படையில் என்கிறதால எந்த மொழியிலும் சொல்ல கிடையாது. என்னுடைய தமிழ் ஜோதிடம் நான் சொல்லுகின்றது என்பதை நான் உறுதியிடம் சொல்லுகின்றேன். வார்த்தை அடிப்படையில் கடல் 7 கண்டம் தான். கடல் என்றால் 7 கண்டம் கடல் தான். ஆகவே இந்த எண்கணித ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக நல்ல கனவு வரும். இது 3 வார்த்தைகள் இந்த வருது. அதாவது நல்ல கனவு வரும். அதுக்குரிய எண்கணிதம் 8, 1, 4, 1, 9, 7, 5, 5, 7 இதெல்லாம் கூட்டாக்க 47. அதோடைய விதி என்கிறது 2. அந்த 47 47 9ஆல் வகுத்தால் 2 தானே வரும். அந்த 47 அப்படியே எண்கணிதமாக கூட்டினாக்கா 11 வரும். அந்த 11 9ஆல் வகுத்துட்டாலே 2 தான் வரும். ஆகவே நல்ல கனவு வரும். 2ஆம் இடத்து பலனாக வருகிறது. மனிதனுக்கு நல்ல கனவு வரணும் அப்படின்னாக்கா அந்த 2ஆம் இடம் அந்த 11ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்க வேண்டும். நல்ல கனவு என்பது அவங்கவுங்க குலதெய்வங்கள் வீட்டுக்கு உள்ள சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். நல்ல கனவு என்றால் அவங்க குலதெய்வங்கள் வீட்டுக்குள்ளே சொல்ல வேண்டும். பூஜை அறையிலேயோ நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலையோ சொல்ல வேண்டும். அப்போ தான் நல்ல கனவுகள்லாம் வரும். நல்ல கனவுகள் என்பது 11ஆம் இடம் அது 2ஆம் இடத்தை குறிக்கிறது. நல்ல கனவுகளை காட்டுவது சகுனத்தை சொல்லுவது கூட நல்ல கனவு. அதாவது நல்ல கனவு என்பது 11ஆம் இடம். உன்னுடைய தேவதை உன்னுடைய குலதெய்வம் பள்ளியாக சகுனமாக சொல்ல வேண்டும். உன் குலதெய்வம் தான் உன் வீட்டில் ஒரு சாமி படுத்துட்டு பேசும். வீட்டுகளை நீ நினச்ச இடத்துல பேசுகிறதெல்லாம் உன் குலதெய்வம் தான். வேறு எந்த தெய்வத்தாலையும் முடியாது. ஆனால் நல்ல கனவு வரணும் அப்படின்னாக்கா பள்ளி முதல்ல சகுனம் சொல்லணும். அப்புறம் தான் உனக்கு நல்ல கனவே நீ உன்னுடைய பூஜை இடத்துலையோ உன்னுடைய அருகாமையிலோ மேலே சொல்ல வேண்டும். தரையில் சொன்னால் அது அபசகுனத்தை குறிக்கிறது. அதனால் போகும்போதே கள்ளி காட்டில் வேலி முன்னெலாம் சொல்லலாம். அதெல்லாம் நம்ப வேண்டியதில்லை. அது ஒரு வழிபோய்க்க போல் சொல்லும். பள்ளி வழிபோய்க்க போல் அடுப்பு காட்டெலாம் சொல்லலாம். அதெல்லாம் நம்பாதீங்க. ஆனால் அது சகுனத்தடை தான். அடுத்ததாக செல்வாக்கு. செல்வாக்குங்கிறது 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 6, 1, 3, 7, 3 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்கிறது 2. செல்வாக்குக்கு விதி எண் 2. அந்த செல்வாக்கு 20. அதோடைய விதி என்கிறது 2. அப்போது செல்வாக்குடைய விதி எண் 2ஐ குறிக்கிறது. காதல் வரும். 6 எழுத்துக்கள். 8, 7, 1, 5, 5, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 33. அதோடைய விதிங்கிறது 6. காதல் வரும். அது 6ஆம் இடத்தில் பலனாக சில கிரகங்கள் இருக்க வேண்டும். பாவக்கிரகமோ நல்ல கிரகமோ இதை இருக்க வேண்டும். அவங்களுக்கு காதலையே நினைத்து கொண்டு இருப்பார்கள். அதுதான் காதல் வரும். காதல் வருங்கிறது 6ஆம் இடத்து பலன் என்று சொல்ல வேண்டும். அந்த 6ஆம் விதி வேறு லாப சக்தி இருந்தால் கைக்கூடி வரும். நல்ல இடத்துல இருந்தால் கைக்கூடி வரும். அப்படி இல்லைனாக்கா தோல்வியைத்தான் தரும். இந்த எண்கணித ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் இதை உருவாக்கியுள்ளேன். ஆனால் இது தமிழில் எண்கணித ஜோதிடம் பார்க்கப்படும். ஆனால் இதனுடைய தலைப்பு நவக்கிரக தமிழ் எண்கணித ஜோதிடம் என்று பெயர். இதை வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு சொற்கள் அடிப்படையில் சாணப்பலன் ஜாதக பலன் இப்படி எழுதப்பட்டது என்பதையெல்லாம் இந்த எண்கணித மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். கடல் 7 கண்டம் 7 கடல்தான் இந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. நான் அரியல மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதியா எண்கணித வல்லுவ பண்டாரம். நன்றி, வணக்கம்.